ஹாய் காய்ஸ். ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் பவுடரோட ரிவ்யூ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. நம்மளோட கிளைண்ட் கஸ்டமர் எல்லாருமே நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி அவங்களுக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஓன் வாய்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை போடுவோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கும் இந்த பெஸ்ட்டான வெயிட் லாஸ் பவுடர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை பேருக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த ரிவ்யூவை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். குட் மார்னிங். ஹாய் மேம், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து உங்ககிட்ட வெயிட் லாஸ் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து கரெக்டாக வந்து மார்ச் 30 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்துட்டு 8ஆம் தேதி நினைக்கிறேன், 9ஆம் தேதி. மொத்தமாக ஒரு 8 நாள் கிட்ட நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். 8-9 நாள் கிட்ட ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னோட வெயிட் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 87.9, அதாவது கிட்டத்தட்ட 88 கிலோ கிட்ட இல்லைங்க. நான் டெய்லி வந்து ரெகுலராக நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணி ஃபுல்லாக கம்மி பண்ணி சொல்ல முடியாது. நான் இந்த ஒரு 10 நாளைக்குள்ளேயே நான் 2 டைம்ஸ் சாப்பிட்டுப்பேன் அந்த ஃப்ரைட் ரைஸ்லாம். அதையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணால் நான் எவ்வளோ வெயிட் லாஸ்க்காக நான் நிறைய ட்ரை பண்ணி காசு இல்லாமல் போனது தான் மிச்சம். நிறைய இடத்துல நிறைய காசு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒஸ்ட்டான ப்ராடக்ட்லாம் வாங்கி நான் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிடவே முடியாத ப்ராடக்ட்லாம் போய் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் இது வந்து அப்படி ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. இது நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு கஞ்சி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். மார்னிங் குடிக்கும்போது எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய ரிசல்ட் கிடைச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் வெளில எவ்வளவோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு மினிமம் மேக்ஸிமம் எனக்கு 2 கிலோ தான் வந்து எனக்கு அதில் கம்மியாகும். அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு நான் சரி ஒரு 10 டேஸ் ஆக போகுது, நீங்கள் வெயிட் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு 8 மார்னிங் நீங்கள் சொன்ன மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் நான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு செம்ம ஷாக்கு. ஒரு 10 டேஸ் கூட ஃபுல்லாக ஆகலை. 10 டேஸ்க்குள்ள எனக்கு வந்து 87.900 இருந்தேன். இன்னைக்கு பார்க்குறேன் 83.300. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் ஒருவேளை நம்ம பார்த்த மிஷின் வந்து ப்ராப்ளமாக இருக்கும்ட்டு ஒரு 10 தடவைக்கு மேலே ஏறி மிஷின் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப 0 இருந்தேன். இன்னைக்கு பார்க்குறேன் 83.300. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் ஒருவேளை நம்ம பார்த்த மிஷின் வந்து ப்ராப்ளமாக இருக்கும்ட்டு ஒரு 10 தடவைக்கு மேலே ஏறி மிஷின் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கு. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எவ்வளோ 5000 10,000 கொடுத்து கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு, அதாவது எனக்கு எப்படின்னா நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். எனக்கு வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணா எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம அந்த மாதிரி ஆகும். ஸோ நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு இன்ஸ்டாகிராம் தேடி நம்ம பேஜ் எனக்கு வந்து கடவுளாக பண்ண பேஜ் வந்து எனக்கு இருந்துச்சு. ரொம்ப 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 சீப்பான ஒரு அமௌண்ட்டில், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இவ்வளோ தூரம் வந்து ரிசல்ட் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 kg கிட்ட கம்மியாக இருக்குது இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ள. அதில் எனக்கு எந்த விதமான பெரிய எஃபோர்ட்டுமே நான் போடல. ஜஸ்ட் உங்களோட கஞ்சியை வச்சு நீங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள் மட்டும் அது ப்ராப்பராக இல்லை ஃபாலோ பண்ணேன். அதில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மறக்கவே மாட்டேன். நான் வீட்டு பக்கத்தில் இருக்க கொஞ்சம்